சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை செஞ்சிருக்காரு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலைச் சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். பள்ளிப்படிப்பு முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து மாநிலத்தில் முதலிடம் பெறுவது என்பது மிகப்பெரிய சாதனை. சுப்பிரமணியன். நான் நடந்து முடிந்த குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டில் உள்ள கொஷின்ஸை எடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிசைஸாக அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு அனலைஸ் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறமா அந்த கொஷின் ரிட்டனான ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து மொத்தமாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நம்ம கொண்டு வந்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அண்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அந்த எலெக்ஷனை நடுவில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு, செலெக்ஷனில் அது சார்ந்து ஆர்டிகிள்ஸ் என்ன, அண்டு அதோட அந்த கம்போசிஷன் என்ன, அதுக்கப்புறம் எப்படி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் என்ன இருக்குது, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது ஒரு இண்டிபெண்ட் பாடி, வாட் என்ஷூர்ஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது, அண்டு அதோடைய அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம ஒரு பேப்பரில் ஒரு ஐடியாவை எலெக்ஷன் கமிஷன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு படிக்கும் பொழுது நம்ம மெயின்ஸில் கொஷின் கேட்டால் அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் கரண்ட் இஷ்யூஸை அதில் ஆட் பண்ணுறதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணணும். ஸோ அண்ட் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ரீட் பண்ணி அதில் உள்ள அந்த ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.